வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சந்தைக்கு வருது, தண்ணிக்குள்ளாடி முக்கினால் எதுவும் ஆகாது, 15,000 பட்ஜெட்டில் வருதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக ஆச்சரியமாக தான் உங்களுக்கு இருக்கும். அதே தான் ரியல்மி பண்ணியிருக்கிறாங்க. ரியல்மி சந்தைக்கு இப்போது ரியல்மி 14X 5Gங்கிற பேரில் தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் எதுவும் ஆகாத மாதிரி ஒரு ஃபோன் வித்தியாசமான ஆப்ஷனோட இறக்கியிருக்கிறாங்க. அந்த ஃபோன் தான் இப்போ நம்ம கையில் இருக்குது. இந்த ஃபோனை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். பட்ஜெட் செக்மெண்ட் பிரியர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஆழமாக தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம், உங்களுக்கு ஆசை இருக்கும் குறைந்த பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், கேட்ஜெட்ஸ் வாங்கணும், ஆஃபர் வந்துச்சுன்னா ஏதாவது அலர்ட்ஸ் வேணும், ஒவ்வொரு மாதத்துக்கான சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்டியல் வேணும். இதெல்லாம் வேணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுற ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பொறுமையாக பாருங்கள். ஆச்சரியமாக தான் எனக்கே இருக்குது. ஏன்னா 15,000 பட்ஜெட்டில் இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபோட ஸ்மார்ட் ஃபோன் வர்றது ஆச்சரியம் தான். ஒரு 50,000 1,00,000 ஃபோனில் வர்றது ஆச்சரியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆச்சரியத்தை ரியல்மி பண்ணியிருக்காங்க. அதை அன்பாக்ஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். 15,000 கொடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா அதோட பாக்ஸில் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேக் தந்துருக்குறாங்க. அந்த குட்டி பேக்கோட சைடு ஓரத்தில் சிம் எஜெக்டர் இருக்குது. அப்புறமா ஃபோனுக்கான கேஸு, பேப்பர் ஒர்க்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த குட்டி பேக்கை தவிர இங்கே பாருங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனாக உங்களுக்கு டிரான்ஸ்பரன்ட் ஷீட் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒதுக்கி வச்சுடுவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை தவிர இந்த பாக்ஸில் இங்கே பாருங்கள் ஹை குவாலிட்டியில் ஒரு டேட்டா கேபிள் தராங்க. அப்புறமா 45 வாட்டில் ஒரு சார்ஜிங் அடாப்டர். அன்பாக்சிங்கை பொறுத்த மட்டும் அன்பாக்சிங் ஓவர். உங்களுக்கு 15,000 இவ்வளோ தான் தராங்க. என்னென்ன தராங்கங்கிறத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய காசுக்கு டெக்னாலஜி வைஸ் அவங்க என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது காசு கொடுத்து வாங்க போகிறீங்க, அதில் என்ன தராங்கங்கிறத ஆழமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த விஷயம் உங்களுக்கு 1 by 1 ரொம்ப ஆழமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொறுமையாக கேளுங்க, பாருங்கள். நண்பா, டெக் வைஸ் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபோன் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு டெக்னாலஜிஸ்ட் ரிவ்யூ பண்ணால் இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி. அதாவது நீங்கள் ஃபோன் வாங்கினாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். எந்த வித ஏமாற்றமும் கண்டிப்பாக அடைய மாட்டீங்க. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஷார்ட்டில் ஆர்டிஃபிஷியல் லைட் எதுவும் பயன்படுத்தலை. டெக்னாலஜிஸ்ட் எப்படி ரிவ்யூ பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த வீடியோவில் ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் கூட்டுறது, குறைக்கிறது, அப்புறமா பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச், அது கூடவே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாடியூல் கொடுத்துருக்காங்க. தென் இன்னொரு சைடு வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் சிம் போடுறதுக்கு ஸ்லாட் தந்துருக்குறாங்க. டாப்பில் ஒரு மைக்கு, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தந்துருக்காங்க. தென் டைப் சி போர்ட்டு சார்ஜ் பண்ணுறதுக்காக. இவ்வளோ தான். பார்க்குறதுக்கு ஸ்லிம்மாக ஸ்டைலிஷாக இருக்குது. இனி டெக்குக்குள்ளாடி என்ட்ரு ஆகிறேன். பொறுமையாக கேளுங்க, நிறைய விஷயங்கள். நண்பா, டெக்குக்குள்ளாடி என்ட்ரு ஆகிட்டேன். ஸ்க்ரீனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 6.67 இன்ச்சில் ஸ்க்ரீன் தந்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸில் ஐ கம்ஃபர்ட் டிஸ்பிளே தான். கண்களுக்கு பெருசாக தொந்தரவு இருக்காது. தென் பிரைட்னஸை பொறுத்த மட்டும் 500 நிட்ஸ் தான். அச்சீவ் பண்ணுறது உங்களுக்கு 625 நிட்ஸ் வரைக்கும் அச்சீவ் பண்ணிக்கலாம். தென் ஸ்லிம்மான ஃபோன் அளவுபடி பார்க்க போனீங்கன்னா 7.94 mm இருக்குது. வெயிட் வந்து 197 கிராம் வருது. தென் பேக் சைடை பாருங்கள். உங்களுக்கு ப்ரைமரி கேமரா 50 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. தென் நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்காக 8 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. இதோட சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் லாஸ்ட்டு பார்த்துக்கலாம். தென் ரேமை பொறுத்த மட்டும் இதில் 2 வேரியண்ட் வருது. 6GB வேரியண்ட் வருது. ஸ்டோரேஜை பொறுத்த மட்டும் 6GB எடுத்தாலும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் 128GB தான் வரும். 8GB வேரியண்ட் எடுத்தாலும் 128GB தான் வரும். ரேமை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது விர்ச்சுவல் ரேம் மாதிரி நீங்கள் ஸ்டோரேஜை ரேமை கன்வெர்ட் பண்ணக்கூடிய வசதிகள் இதில் தந்துருக்குறாங்க. தென் ஃபோனை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வித்தியாசமான ஒரு டிசைன், டைமண்ட் டிசைன் தந்துருக்குறாங்க. தென் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு கிட்ட தான் போய் வாங்கியிருக்கிறாங்க. கஸ்டமைஸ்ட் ரோம் தான். ஆண்ட்ராய்டு கிட்ட பண்டில் வாங்கினதுக்கப்புறமாட்டு இவங்களுடைய கஸ்டமைசேஷன்லாம் பண்ணிவிட்டு, அதாவது இது முழுக்க கஸ்டமைஸ்ட் ரோம் தான். ரியல்மியோட UI 5.0 உங்களுக்கு வருது. One UI 5.0 வருது. இது வந்து முழுக்க இதோட ஆர்கிடெக்சர் எல்லாமே ஆண்ட்ராய்டு 14 ஃபேமிலியை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பேச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்தது வரைக்கும். தென் அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க 45 வாட்டில் ஃபாஸ்ட் சார்ஜர் தந்திருக்காங்க. தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்துட்டு அல்ட்ரா வால்யூம் மோடுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இதோட வால்யூமை வந்து இன்னும் எக்ஸ்ப்ரெஸ்ஸாக அதிகமாக 200% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. தென் ஸ்க்ரீனுக்கு வந்து ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச் இருக்குது.
அப்புறம் சோனிக் வேவ் வாட்டர் எஜெக்ஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தென் பேட்டரியை பொறுத்த மட்டும் 6000 mAh பேட்டரி தந்திருக்காங்க, தாராளம் போதும். 15000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு வாட்டர் ப்ரூஃபு. ஏன்னா வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் IP69 வாங்கியிருக்காங்க. IP69 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். இதோட டெஸ்டிங் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபோனை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்க போகிறோம். தென் பேட்டரியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நிறைய பாதுகாப்பு விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன், ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன், அண்டர் வோல்டேஜ், ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன், அப்நார்மல் சர்க்யூட்டு, அப்புறம் ஆன்டி பேர்னிங், வாட்டர் ப்ரூஃப், சர்ஜ், ஆன்டி கொரோஷன், இந்த மாதிரி பேட்டரிக்கு வந்து அதிகபட்ச பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்காங்க. தென் மிலிட்ரி கிரேட் ஷாக் ரெசிஸ்டன்ஸ்னால, அதாவது 15000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு எவ்வளோ அதிகபட்ச ஸ்ட்ராங் வந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாலிடாக வந்து ஃபோன் இருக்குது. ஸ்லிம் அண்ட் சாலிடாக வந்து ஃபோன் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த மட்டும் டிஸ்பிளே கிடையாது, சைடில் தான் தந்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், லாக் பண்ணதுக்கப்புறம் அன்லாக் பண்ணுறேன். கொஞ்சம் செக்கிங் இருக்குது. அதாவது 14 பொறுத்த மட்டும் இதில் செக்யூரிட்டி பேச்சஸ் வந்து லேட்டஸ்ட் பேட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆழமாக ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுது. ஸோ அது அந்த டிலேயில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமாட்டு ஃபோனோட UI வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. UI 5.0 பக்காவாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. பக்கெல்லாம் கொஞ்சம் பக் தான் இருக்குது, பெரிய லெவலில் பக் இல்லை. இதுக்கப்புறமாட்டு வாட்டர் ப்ரூஃப் சொல்லிகிட்டு இருக்கியே, டெமோ பண்ணி காமிக்க மாட்டியான்னு சொல்லி கேட்பீங்க. இங்கே பாருங்கள், ஏதாவது ஆகுதா? பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எதுவும் ஆகலை. நான் வேணா அங்கே பாருங்கள், பவர் ஆன் பண்ணி இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம், இப்போ வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்குறது பெரிய விஷயந்தான். இதுவே ஒரு 40000 ரூபாய் 50000 ரூபாய்க்கு மேலே போனீங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு வசதி தருவாங்க. அது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டே தராங்க. நண்பா, தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, தண்ணீரை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு தண்ணிக்கும் ஒரு pH வேல்யூ இருக்கும். சில தண்ணியிலெல்லாம் நீங்கள் ஃபோனை முக்குனீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அதாவது வாய்க்கால்களில் வித்தியாசமான கலவைகளில் வந்து தண்ணி வரும்போது அந்த தண்ணிகளெல்லாம் முக்கும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ சுத்தமான தண்ணியில் நான் இப்போ உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். அதுவும் ஏன் வந்து பண்ணி காமிக்கிறேன்னா, சப்போஸ் உங்களை அறியாமல் ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளாடி விழுந்தாலும் ஓரளவு பாதுகாப்பு வந்து இருக்குது. அதுன்னு சொல்லிட்டு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணிக்குள்ளாடி முக்கி ஆழமாக டிப் பண்ணி இருந்தீங்கன்னா சீலு பிரேக் ஆச்சுன்னா தண்ணிக்குள்ளே தான் போகும். உங்களுக்காக அதாவது கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, அதை நான் டெமோவாக பண்ணி காமிக்கிறேன், அவ்வளோதான். இனி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் காமிக்கிறேன். பார்த்துட்டு ஃபோன் ஓகேனா தாராளமாக வாங்கிக்கோங்க. பை லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஆழமாக செக் பண்ணணுன்னா 45 நாள் எடுத்துக்கும். அதுக்கு இந்த ஃபோனுடைய அவுட்புட்டு, அதாவது எங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அடுத்த ரிவ்யூ வேணுமா வேண்டாமாங்கிறது என் கையில் தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஆழமாக செக் பண்ண வேண்டியது இருக்கும், டெடிக்கேட்டடாக. அதாவது ஒரு வீடியோ பண்ணுறதுங்கிறது கிராஃபிக்ஸை கொண்டு வரதோ தென் என்டர்டெயின்மெண்ட்டை கொண்டு வரதோ கிடையாது. ஒரு ரிவ்யூங்கிறது அதை டிவைஸை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறது தான் ரிவ்யூங்கிறது. ஸோ அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட சாம்பிள். கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஆழமாக பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு பேசிக்காக தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்ல வரல. இது ஓரளவுக்கு இருக்குது. ஏன்னா 15000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு என்னென்ன கொண்டு வர முடியுங்கிறத யோசிச்சே நீங்களே பாருங்கள். தென் இதோட பேக் சைடை காமிக்கிறேன். பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட ஒரு சாம்பிள், இதை பாருங்கள். இது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்கு. தென் இதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க, எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறத பாருங்கள். அடுத்த ஃபோட்டோவுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள், சேஞ்ச் பண்ணிட்டேன். இதை பாருங்கள். இன்னும் ஒரு சாம்பிள் நான் காமிக்கிறேன், இதை பாருங்கள். இதை பாருங்கள். தென் இன்னும் உங்களுக்காக கொஞ்சம் சாம்பிள்ஸ் இது கூடவே நான் உங்களுக்கு ஓட விடுறேன், பார்த்து வச்சுக்கோங்க. ஃபோன் வேணும்னா பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன். தென் சிறந்த ஆஃபர்ஸ், சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்டியல், இந்த மாதிரி அலர்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அதாவது 15000 ரூபாய்க்கு இது ஓகே தான். இந்த மாதிரி புதுசாக திங்க் பண்ணியிருக்காங்க ரியல்மி. ஹேட்ஸ் ஆஃப், அவ்வளோதான். இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.